போய் களத்துல போய் நின்று திமுக வேலை செய்யற மாதிரி அவங்க வேலை செஞ்சுட்டு அப்புறம் அவங்க சொல்லணும். இந்த அயோத்திதாசர் பண்டித திட்டத்தின் வாயிலாக ஒவ்வொரு பட்டியலின மக்கள் எங்கே குடியிருக்காங்களோ அவங்களுக்கான அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்யணுங்கிறது, அனைத்து அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்யணுங்கிறத இந்த திட்டத்தை நிறைவேற்றிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட பட்டியலின மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் இந்த சமுதாய கூடங்களை நாங்கள் கட்டியிருக்கிறோம். ஒவ்வொரு துறையிலையும் இத்தனை சதவீதம் பட்டியலின மக்களுக்காக, பழங்குடியின மக்களுக்காக ஒதுக்கீடு செய்யணும்னு இருக்கு. இந்த தடவை பட்டியலின மக்கள் அந்த அளவுக்கு திமுக ஆட்சியில நம்முடைய முதலமைச்சருக்கு மிக மிக ஆதரவாக இருக்காங்க. அதிமுக என்ன பண்ணாங்க, அவங்க ஆட்சியில என்ன பண்ணாங்க, அவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது என்ன பண்ணாங்க, அவங்க போய் மக்கள்கிட்ட நின்னாங்களா? ரொம்ப ரொம்ப தவறு. அதாவது திமுக ஆட்சியில தான் பட்டியலினத்தினருக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து அதிகாரம் அளித்து இன்னைக்கு எல்லா விதமான வாழ்வாதாரத்தை உயர்த்தி இன்னைக்கு சிறப்பு வாய்ந்த திட்டங்களை பட்டியலின மக்களுக்காக பிரத்யேகமாகவே மிக முக்கியமாக நம்முடைய துறை சார்பாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கூட நாங்கள் இப்போ பூமி பூஜைக்கு வந்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கீங்க பேனரில் அயோத்திதாசர் பண்டித திட்டம் அப்படிங்கிற திட்டம் முக்கியமான திட்டம். இந்த அயோத்திதாசர் பண்டித திட்டத்தின் வாயிலாக ஒவ்வொரு பட்டியலின மக்கள் எங்கே குடியிருக்காங்களோ அவங்களுக்கான அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்யணுங்கிறது, அனைத்து அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்யணுங்கிறத இந்த திட்டத்தை நிறைவேற்றிட்டு இருக்கோம். இது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி, நம்ம முதலமைச்சர் கொண்டு வந்த திட்டம். இது மட்டும் இல்லாம இன்னைக்கு உயர்கல்வி படிக்கிறதுக்காக பட்டியல் கடந்த அதிமுக ஆட்சியில இப்போ உயர்கல்வி படிக்கிறதுக்காக தொகை கொடுப்பாங்க. அந்த உதவி தொகையில கிட்டத்தட்ட ஒரு சொற்பமா ஒரு 3 to 5 பேர் தான் கூட பயனடையல. ஆனா நம்முடைய திமுக ஆட்சியில இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 130க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மாணவிகள் பட்டியலின பழங்குடியின வகுப்பை சார்ந்தவர்கள் தான் இன்னைக்கு கிட்டத்தட்ட 24 லட்சம் ரூபாயிலிருந்து 36 லட்சம் ரூபாய் வரைக்கும் அந்த உதவித்தொகையை பெற்று இன்னைக்கு உயர்கல்விக்கு அயல் நாடுக்கு போயிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, இன்னைக்கு எத்தனையோ திட்டங்கள் இன்னைக்கு தாட்கோ மூலியமாக இப்போ இங்கே இதே பகுதியில் உதாரணத்துக்கு சமுதாய கூடங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,35,00,000 மதிப்பீட்டிலான சமுதாய கூடங்களில் பட்டியலின மக்கள் எங்கே வாழ்றாங்களோ அவங்களுக்காக நாங்கள் கட்டித்தரோம். கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட பட்டியலின மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் இந்த சமுதாய கூடங்களை நாங்கள் கட்டியிருக்கிறோம். எத்தனை வளர்ச்சி பணிகளை கொண்டு வந்திருக்கிறோம். இது இல்லாமல் நம்மளுடைய துறை சார்பாக நடத்தக்கூடிய விடுதிகள், அதே மாதிரி ஹாஸ்டல், காலேஜ் ஹாஸ்டல், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாடல் ஹாஸ்டல்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 கோடி 9 கோடி 10 15 கோடி ஒரு ஹாஸ்டல். அந்த ஹாஸ்டலை இன்னைக்கு கட்டிக்கிட்டு இருக்கிறோம். மிகப்பெரிய பெரிய பெரிய மாநகரங்களில் கார்ப்பரேட் நிறுவனங்கள் கட்டக்கூடிய ஹாஸ்டலுக்கு ஈடாக அதுக்கும் மேலாக அந்த ஹாஸ்டல் அடிப்படை வசதிகள் பூர்த்தி செய்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஹாஸ்டல். ஒரு 6 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஒரு ஹாஸ்டலில் அந்த ஒரு ரூமில் தங்கிக்கலாம். தனி கழிப்பிட வசதி, தனி குளியலறை, டைனிங் ஹால், இது இல்லாமல் புத்தக அறை, ஜிம்மு, இது மாதிரி இவ்வளோ விஷயங்களை தரோம். இதெல்லாம் எதை வச்சு அவங்க அதிமுக சார்ந்தவங்க சொன்னாங்க, அவங்க செஞ்சாங்களா? அது மட்டும் இல்லாம அதை தீர்மானம் போட்டிருக்காங்க. இவங்களாம் ஏதாவது செஞ்சாங்களா? என்ன ஏதாவது செஞ்சுட்டு பேசினா பரவாயில்ல. ரொம்ப முக்கியமா அது இல்லாம மேம்பாட்டு செயல் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒதுக்கக்கூடிய நிதி இருக்குல்ல, பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கக்கூடிய நிதி, அதாவது ஒவ்வொரு துறையிலையும் இத்தனை சதவீதம் பட்டியலின மக்களுக்காக, பழங்குடியின மக்களுக்காக ஒதுக்கீடு செய்யணும்னு இருக்கு. இதை கண்டிப்பாக அதை செலவு செய்யணும், உறுதி செய்யணும், அந்த அடிப்படை வசதிகள்லாம் பூர்த்தி செய்யணுங்கிறதுக்காக மேம்பாட்டு செயல் திட்ட சட்டத்தை நம்ம தமிழ்நாடு அரசியல் வரலாற்றிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் சட்டமன்றத்தில் நிறைவேற்றினார். இதுக்கு மேலே பட்டியலின மக்களுக்கு இன்னும் என்னென்ன செய்ய முடியுதோ அது எல்லாத்தையும் நம்முடைய முதலமைச்சர் செய்வார். இந்த அளவுக்கு நம்ம பட்டியலின மக்களுக்கான முக்கியத்துவத்தையும் நம்ம செய்கிற ஒரே அரசு திராவிட மாடல் அரசு, திமுக அரசு. இது இல்லாமல் முத்தமிழர் கலைஞர் ஆட்சியில் உங்களுக்கு தெரியும், சமத்துவபுரம், பெரியார் பேரில் சமத்துவபுரத்தை கொண்டு வந்தது யாரு? நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள். இது இல்லாமல் காலனி என்கின்ற பேரே இருக்கக்கூடாது, பேரளவில் கூட அது பட்டியலின மக்கள் வாழும் பகுதிகளை அது இழிவுபடுத்தக்கூடியதாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு காலனிங்கிற சொல்ல அகற்றணும்னு அரசனை வெளியிட்டது நம்முடைய திராவிட மாடல் அரசு. அனைத்து அர்ச்சகர்களும், அனைத்து சாதியினர்களும் அர்ச்சகராகலாம், பட்டியலின மக்கள்லாம் நாளைக்கு கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படிங்கிற அந்த உத்தரவாதத்தை கொடுத்தது யாரு? திமுக அரசு. அதனால இத்தனை திட்டங்களை நாங்கள் அடுக்கிக்கிட்டே போவோம். இதெல்லாம் செஞ்சது திமுக அரசு, நம்முடைய முதலமைச்சர். அதனால அவங்க சொல்றது யாரும் எடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு இந்த தடவை பட்டியலின மக்கள் அந்த அளவுக்கு திமுக ஆட்சியில நம்முடைய முதலமைச்சருக்கு மிக மிக ஆதரவாக இருக்காங்க. அதனால வர 2026 தேர்தலில் பார்ப்பீங்க, பட்டியலின மக்கள் யாருக்கு ஆதரவாக இருக்காங்க, அவங்களுடைய வாக்குகள் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தை பெற்று
நம்முடைய திமுக ஆட்சி, நம்முடைய முதலமைச்சர் தான் 2026 மீண்டும் முதலமைச்சராக இருப்பார். இன்னும் நிறைய திட்டங்களை பட்டியலின மக்களுக்காக, பழங்குடியின மக்களுக்காக இன்னும் சிறப்பு வாய்ந்த திட்டங்கள், இன்னும் கூடுதல் நிதி எல்லாத்தையும் வழங்குவார். அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை இன்னும் உயர்த்துவார். அவங்களுக்கான அடிப்படை வசதிகளை இன்னும் உயர்த்தி அவங்களை மேம்படுத்துவார். இப்போ திமுக அரசு வந்து தொடர்ந்து இந்த பேரிடர் காலங்கள்லாம் தோல்வி அடைந்தது அப்படின்னு சொல்லி தீர்மானத்துக்கு எதிராக எல்லாத்தையும் அவங்க பின்ன அவங்க தீர்மானம் இது நம்மளுக்கு பாரதிய தீர்மானம் நிறைவேற்றுவாங்க, ஏதாச்சும் அவங்க தீர்மானம் நிறைவேற்றுங்கிறதுக்காக நிறைவேற்றுவாங்க. இன்னைக்கெல்லாம் சென்னை மாநகரத்தெல்லாம் வந்து மழை பெய்யும் போதெல்லாம் எத்தனை முகநூல்ல அங்க இருக்கிற எத்தனை பொதுமக்கள் வந்து இன்னைக்கு வந்து பதிவீடு செஞ்சிருக்காங்க. சென்னையில தேங்கின நீர்லாம் உடனே வந்து வெளியேறிடுச்சு, காரணம் வந்து திமுக அப்படின்னு இன்னைக்கு வெளியே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, எப்போ வந்து மழை பெஞ்சாலும் வெள்ளை சூழ்ற மாதிரி ஒரு அபாயம் இருந்தாலும் உடனே அரசும் சரி திமுக சார்ந்த நிர்வாகிகளும் சரி உடனே களத்துக்கு போய் அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், முன்னேற்பாடுகள், இது எல்லாத்தையும் முன்னெச்சரிக்கைகள் எல்லாத்தையும் நம்முடைய கட்சி சார்பாகவும் சரி, ஆட்சி சார்பாகவும் சரி, நம்ம முதலமைச்சர் சரி, நம்ம துணை முதலமைச்சர் களத்துக்கே போய் தொடர்ந்து இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால அதிமுக என்ன பண்ணாங்க, அவங்க ஆட்சியில என்ன பண்ணாங்க, அவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது என்ன பண்ணாங்க, அவங்க போய் மக்கள்கிட்ட நின்னாங்களா? அதாவது சும்மா தீர்மானம் பேப்பர்ல உட்காந்து தீர்மானம் வாசிக்கிறது ஈஸி, போய் களத்துல போய் நின்று திமுக வேலை செய்யற மாதிரி அவங்களை வேலை செஞ்சுட்டு அப்புறம் அவங்க சொல்ல